सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளை துனியா. இப்போ வருகிற ஆகஸ்ட் 24 தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு ஏற்கனவே மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக 2 செட்டு நாங்கள் விட்டுருக்கோம். அதில் 1 மார்க் ஃபுல்லாக ஆன்சரோடு அது ஃபுல்லாக விட்டுருக்கோம். இப்போ இதில் இருக்க எஸ்சிஐ இப்போ டீட்டெயில்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாக நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக வர்றோம். இந்த ஆன்சர் தெரியலன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேர்டு ரோமன் இப்போ பேப்பர் 1ல் தேர்டு ரோமன் 9th 10th 11th 12th ரோமன் ஆன்சரோடு விடுறேன். இதை வச்சு ஃபுல்லாக அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கண்டிப்பாக 90% கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ரோமனில் கிஷி ஏக்கு கவிதாக்கா சாராம்ச லிக்கியே இந்த ஹோனகார். செகண்ட் அத்புத் மாயா. அடுத்து தேர்ட் ஒன் இந்திர தனுஷ். இதில் 1 3 ரொம்ப வெரி வெரி முக்கியம். நல்லா தரவாக படித்து இதில் பாயிண்ட்ஸாக நீங்கள் படிச்சிங்க. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. இந்த 2 எஸ்ஸே எழுதிட்டோம், கண்டிப்பாக கண் வரும். 2மே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. नेक्स्ट 9th रोमन कथ्यांश के आधार पर प्रश्न के उत्तर एक या दो वाक्य में लिखिए. இந்த பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. இதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. இதுக்கு ஒன்றுக்கும் 2 மார்க், மொத்தம் டோட்டல் மார்க்ஸ் 6 மார்க்கு. இதில் 3 கொஸ்டின் கொடுப்பாங்க, 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் தேட கஷ்டப்படுவீங்க தான் இந்த ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக உங்களுக்கு விடுறோம், பார்த்துங்க. நல்லா 1 தான் கொடுப்பாங்க. அந்த 1லேருந்து தான் நீங்கள் எழுதணும் ஆன்சரு. சாய்ஸ்லாம் இதில் வராது. இதில் பார்த்தா மொத்தம் டோட்டலாக 4 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேராகிராஃபை கண்டிப்பாக 1 வரும். இதில் நீங்கள் அந்த பேராகிராஃப் இங்கேயே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த ஆன்சர் இந்த பேராகிராஃப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நீங்கள் மார்க் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அங்கே எழுதுகிறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 மட்டும் பாருங்கள், இந்த 1 பேராகிராஃப் கண்டிப்பாக வரும். 10th रोमन किनकी 2 प्रश्न के उत्तर 5 वाक्य में लिखिए. இது டீட்டெயில் கொஸ்டின்ஸு. இந்த 5 வாக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 2 மட்டும் எழுதணும். 1க்கு 5 மார்க்கு. அவங்க 5 கொடுப்பாங்க, நீங்கள் 2 மட்டும் எழுதினா போதும். இதே மாடல் கொஸ்டின் போட்டிருக்கேன் நான். அதில் இருக்கிற கொஸ்டின் இதில் மொத்தம் 9 கொஸ்டின் இதில் ஃபுல்லாக இருக்குது. நான் கொடுத்த கொஸ்டினில் இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டு இதில் மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக தரவாக படித்து எழுதி பார்த்துக்கணும். அதில் இருந்தால் கண்டிப்பாக வரும். லெவன்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்காஸ்ட் சாராம்ச லிக்கியே. இது எஸ்சியை கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதுக்கு 15 மார்க்கு. 4 கொடுப்பாங்க, நீங்கள் ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் டாக்டர் அப்துல் கலாம். இந்த 4ல் நீங்கள் 2 நல்லா தரவாக படிச்சிங்க. 2 படிச்சிட்டிங்களா கூட 1 கண்டிப்பாக வரும். செகண்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதி. இந்த ஃபஸ்ட்டு செகண்டுமே ரொம்ப முக்கியம். தேர்டு ஒன் சித்தார்த்தகா கிரக தியாக். ஃபோர்த்து பீர்பல் கி சதுராயி. மொத்தம் இந்த 4 எஸ்டியுமே நல்லா தரவாக படிச்சுங்க. 4 கண்டிப்பாக 2 வரும். நீங்கள் எழுதுறது 1 தான் எழுதணும்.
लास्ट रोमन வந்து 12th रोमன்ல கின்கி 5% के उधर लिखे அது வந்து கிராமர் क्वेश्चन ஆன்சர் ரொம்ப ஆன்சர் வந்து குட்டி குட்டியா தான் இருக்கும் மொத்தம் வந்து மார்க் 10 மார்க் மொத்தம் 8 கொடுப்பாங்க நீங்க 5 மட்டும் எழுதினா போதும் ஒவ்வொண்ணுக்கு வந்து 2 மார்க் நான் வந்து மாடல் क्वेश्चन பேப்பர்ல மார்க் பண்ணி அதை ஃபுல்லா நீங்க படிச்சிட்டு எழுதி பாருங்க மொத்தம் டோட்டலா 13 क्वेश्चन இருக்கு டெஸ்ட்டுக்கு வந்து 8 क्वेश्चन கொடுத்து உங்களுக்கு 5 எழுதி சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கு 2 மார்க் வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி தன்யவாத்